கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2026 ஆண்டிற்கான கடைசி சிலுவை பாதையை சற்று நேரத்திற்கு முன்பாக செய்து முடித்தோம். இந்த மறையுரையை 3 கேள்விகளில் ஆரம்பித்து இயேசு தன்னுடைய அடையாளமாக நினைவாக விட்டு சென்ற சிலுவையோடு இந்த மறையுரையை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக நாம் செய்த சிலுவை பாதையிலிருந்து ஒரு கேள்வி. இரண்டாவதாக இங்கே நடைபெறுகின்ற இந்த சடங்குகளிலிருந்து ஒரு கேள்வி. மூன்றாவதாக இந்த நாளுக்கான ஒரு கேள்வியாக அமைக்கின்றேன். முதலாவதாக சிலுவை பாதை கேள்வி. மொத்தம் எத்தனை சிலுவை பாதைகள் இருக்குது? எத்தனை ஸ்தலம்? 14 ஸ்தலங்கள். இந்த 14வது ஸ்தலத்தில் 6வது ஸ்தலம் என்ன? வெரோனிகா, இயேசுவினுடைய. ஏன்னா ஒரு தொடப்படாத ஒரு சிலுவை பாதையை இந்த இடத்திலே செய்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த சிலுவை பாதையில் கலந்து கொண்ட சில நபர்களுக்கு முன்பாக நான் தலை வணங்குகிறேன். குறிப்பாக ஒரு சில சிறுவர்களுக்கு முன்பாக தலை வணங்குகிறேன். எனக்கும் காலில் முட்டி வலி எடுக்கிறது. என்னுடைய கால்களிலும் பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை இங்கே எருசலேமில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்த வியர்வையோடு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அந்த வெயிலில் நடந்து நடந்து எனக்கு மீட்பு கொடுத்த இயேசுவின் பாடுகளுக்கு முன்பாக அது வெறும் தூசி, அது வெறும் மண், அது ஒரு அழிவுக்குரியது. அதை நினைத்துத்தான் நான் ஒவ்வொரு ஸ்தலமாக இந்த சிறுவர்களோடு சென்றேன். உங்களுக்கு முன்பாக நான் தலை வணங்குகிறேன். ஆனால் இந்த கூட்டத்திற்குள்ளே நிறைய கொழுப்படுத்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இங்கு மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களிலும் நிறைய கொழுப்படுத்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? கொழுப்பு என்றால் என்ன அர்த்தம்? தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதற்கு பெயர் கொழுப்பு. கரையணும். அந்த கொழுப்பு என்ன செய்ய தெரியுமா? என்னால முட்டி போட முடியும், என்னால வாயை திறக்க முடியும், ஆனா நான் திறக்க மாட்டேன். சைத்தான போல நின்று கொண்டிருப்பேன். வியர்வையை சிந்துகிறீர்கள். உங்களுக்கு வெயில் தெரியவில்லை, உங்களுக்கு கவலை இல்லை. சூரியன் பட்டது வெயிலாக தெரியவில்லை. ஆனால் எனக்காக, என் வாழ்க்கைக்காக, என்னுடைய இரத்தத்திற்காக, தன் இரத்தத்தை கொடுத்தவருக்காக முழந்தால் படியிடாமல் வாயை திறக்காமல் நின்றால் அதற்கு பெயர் கொழுப்பு. ஏனெனில் இந்த இயேசு பாடுபட்டார் என்பது எனக்கு தெரியும், விவிலியத்திற்கு தெரியும், உலகில் உண்மையாக வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். என் அன்பு மக்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தவர் உணர்ந்து வாசித்தாரா என்று எனக்கு தெரியாது. அதிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள், இந்த மக்கள் என்னை இகழ்ந்தார்கள், அவர்கள் என்னை மதிக்கவில்லை. மதிக்காமல் அமர்ந்திருந்தோம், மதிக்காமல் வேடிக்கை பார்த்தோம், மதிக்காமல் அசட்டைதனம் பண்ணினோம், மதிக்காமல் இந்த சிலுவை பாதையில் வேண்டாம் வெறுப்பாக அமர்ந்திருந்தோம். எதற்கு? தேவையில்லை. ஏன் செய்ய வேண்டும்? தேவையில்லை. இதை செய்தால் என்றால் இயேசுவோடு பாடுபட வேண்டும். எனக்கு வேர்த்துச்சு, அந்த பிள்ளைகளுக்கு கால் வலிச்சுச்சு. அதுல ஒரு பையன் கடைசி ஸ்தலத்தில் முட்டி போடல, என்னையே ஊத்து ஊத்து பார்த்தான். எனக்கு நல்லா தெரியும் அவன் கேள்விகள் நிறைய இருந்திருக்கும். என்னடா ஃபாதர் எல்லா ஸ்தலத்திலையும் முட்டி போட்டாரே, ஏன் இதுல போடலன்னா எனக்கு அதில் வருத்தமாக இருந்தது. ஏன் இவ்வளவு ஜனத்தை கூட்டுவது பெரிதல்ல மக்களே. 10-12 பேர் தான் இயேசுவுக்கு தேவைப்பட்டார்கள். அன்றே உங்களைப் போல என்னை போல இந்த உலகளாவிய திருச்சபையில் பல மக்களை சேர்த்திருந்தால் அன்றைக்கே இயேசுவின் திருச்சபை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். அதை உணர்ந்ததால் தான் அவருக்கு 12 பேர் தேவைப்பட்டார்கள். அந்த 12 பேரும் உயிரை கொடுத்தார்கள், இரத்தத்தை கொடுத்தார்கள், கிழித்து எறியப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், ஈட்டியால் குத்தப்பட்டார்கள். அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள்.
ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கோபத்தோடு தொடப்படாத ஒரு சிலுவை பாதை, மனமாற்றம் தராத ஒரு சிலுவை பாதை, ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வசனங்களை வாசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க கேட்டீங்களா கேட்கலாம் தெரியாது. நான் ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய வார்த்தைகளை கேட்டேன். எல்லா ஸ்தலத்திலும் வந்துச்சு போர் போர் போர். தொடப்படாத எவனோ ஒருவன் எழுதிய சிலுவை பாதையை வாசித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் தான் நான் கேட்கிறேன், 6வது சிலுவை பாதையில் வந்த அந்த பெண்மணி பெயர் வெரோனிகா. வெரோனிகா என்ற பெண் வாழ்ந்தாரா வாழவில்லையா? கேள்வி உங்களிடம் தருகிறேன். வாழ்ந்தாரா வாழலையா? வாழ்ந்தாரா வாழலையா? வாழ்ந்தாரா வாழலையா? எனக்கு நிறைய டிக்கெட்டு நிறைய பேருக்கு, என்னத்துக்கு சொல்றது, நமக்கு எதுக்கு அது வம்பு? வாழ்ந்தாரா வாழலையா? இதுதான் சொல்றேன். இந்த சிலுவை பாதையினுடைய பலன் எங்கேயாவது ஒரு புத்தகத்திலிருந்து அப்படியே காப்பி அடிச்சு அதை வாசித்து அதுவும் தொடாது, நானும் தொடப்பட மாட்டேன். வெரோனிகா என்ற ஒரு பெண் விவிலிய வரலாற்றில் வாழவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க விவிலியத்தை வாசித்து பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்தலங்களில் இருக்கின்ற அன்னை மரியாவின் பெயர் இருக்கிறது, பிலாத்துவின் பெயர் இருக்கிறது, சீரேன் ஊரை சார்ந்த சீமோனின் பெயர் இருக்கிறது, எருசலேம் பெண்கள் அழுதார்கள் என்ற பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த வெரோனிகாவின் பெயர் விவிலியத்தில் கிடையாது. ஏன்? இதை யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இந்த இன்னைக்கு கூட வாசித்தாங்க, 6வது ஸ்தலம் வாசித்தம்மா, யாருன்னு தெரியல எனக்கு. அவங்க வாசிக்கும் போது அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்றதான்னு தெரியல. வீர பெண்மணியாகிய வெரோனிகா சிறிய துணியை எடுத்து வந்து அவர் முகத்தை துடைத்தார். நத்திங் டூயிங். வெரோனிகா என்ற கதாபாத்திரம் எப்படி இந்த ஸ்தலத்திற்குள் வந்தது என்பதை ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வெரோனிகா என்ற பெயர் இந்த ஸ்தலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சிலுவை பாதை ஸ்தலங்களுக்குள் வருகிறது. அதுவரை இந்த சிலுவை பாதை ஸ்தலத்தில் வெரோனிகா என்ற பெயர் கிடையாது. ஃபாதர், எப்படி இந்த பெயர் வந்தது என்றால் காரண பெயர். காரண பெயர். இப்ப நாற்காலி என்று சொன்னால் அந்த பெயர் எப்படி வந்துச்சு? 4 கால்களை கொண்டதால் அதுக்கு பேர் என்ன பேரு? நாற்காலி. காரண பெயர். அதே போல்தான் இந்த வெரோனிகா என்ற பெயர் காரண பெயர். என்ன காரணம்? இயேசுவின் உண்மையான முகத்தை கொண்ட துணி என்ற காரணத்தால் வந்த பெயர் வெரோனிகா. நான் சொல்லல. முதல் 2 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த யௌசோபியஸ் என்ற புனிதர் அழகாக ஹிஸ்டாரியா எக்லெசியாஸ்டிகா என்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் பாடுகளில் இந்த துணி எந்த துணி என்று தெரியவில்லை. ஆனால் இந்த துணியால் திபேரியஸ் என்ற அரசன் பெரும் தொற்று நோயால் அவதிப்பட்ட பொழுது அவன் கத்தி கூப்பாடு போட்டான். நான், என் தந்தையும் என் குடும்பமும் உண்மையான இயேசுவின் இரத்தத்தை கீழே சிந்த வைத்ததால் என் குடும்பத்திற்கே இந்த தொற்று வியாதி வந்ததே என்று கதறிய பொழுது யௌசோபியஸ் எழுதுகிறார், அங்கே இருந்து மறைத்து வைக்கப்பட்ட இயேசுவை பொதித்து வைக்கப்பட்டிருந்த துணியில் ஒரு துணியை எடுத்து அந்த திபோரியஸ் மீது வைத்த பொழுது அவருடைய இரத்த நோய், தொற்று நோய் நீங்கியதாக யௌசோபியஸ் எழுதி வைத்திருக்கிறார். காரண பெயர். இப்ப சொல்ற பாருங்க, வெரோனிகா. இந்த பெயர் 2 மொழிகளை கொண்ட ஒரு பெயர், 2 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு பெயர். வெரோனிகா. வெரா என்றால், வெர் என்றால் உண்மை, ட்ரூ. ஒனிகா என்றால் இமேஜ், முகம். உண்மையான முகத்தை கொண்ட துணிக்கு பெயர் வெரோனிகா. அது ஒரு துணியின் பெயர் வெரோனிகா. ஏன் இந்த 2 மொழிகள் என்றால், வெர் என்றால் லத்தீன் மொழியை சார்ந்தது. லத்தீன் மொழியில வெர் என்றால் ட்ரூ. ஓனிகா என்பது கிரேக்க மொழியை சார்ந்தது.
கிரேக்க மொழியில ஓனிகா, ஐகான் என்று நம்முடைய இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வருகிறது. அதற்கு அர்த்தம் முகம். ஐகான், உண்மையான முகத்தை கொண்டவர். ஏன் இந்த ரெண்டு மொழிகள் என்றால், லத்தீன் மொழி என்பது இங்கே இருக்கிற வயதானவர்கள் எனக்கு உண்மை என்று சொல்லுவீர்கள். நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது திருச்சபையின் தாய்மொழி என்ன மொழி? லத்தீன். ஒன்னும் தெரியாது. இப்பவும் இருக்கிற மாதிரி அப்பவும் அப்படித்தான். அதனாலதான் அவங்க எப்பவுமே இப்படியே தான் நிற்பாங்க பெரியவங்க. அப்பவும் அந்த சாமியாரு இப்படி நின்று அப்படி பூச வைப்பாரு. பார்த்திருக்கீங்களா? மொழியே புரியாது. மேயா குல்பா, மேயா குல்பா. இவங்க எல்லாம் குல்பாவா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இப்படியே ஒன்னும் புரியாது. லத்தீன் திருச்சபையின் தாய் மொழி. கிரேக்கம் விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின் மொழி. அதனால்தான் திருச்சபையும் விவிலியமும் சேர்ந்த ஒரு பெயர்தான் வெரோனிகா. அன்பார்ந்தவர்களே, இந்த வெரோனிகா என்ற பெயர் விவிலியத்தில் இல்லை என்றாலும் நடந்தது உண்மை என்று அந்த யௌசோபியர் சொல்லுவதால், நீங்களும் நானும் இங்கே சிலுவை பாதை செய்தது என்பது ஏதோ ஒரு காட்சி பொருளாக. ஆமா, பார்த்தோம். அடுத்தது, ஏன் இந்த சிலுவை பாதை சீரியஸா செய்யுங்கன்னு சொன்னா, நான் ஒரு பங்கு தளத்தில் பங்கு சாமியாராக இருக்கின்ற பொழுது 4 ஆண்டுகள் ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் உருவாகிய கரு கரைந்து போனது. அன்னையில தான் நானும் சிலுவை பாதையை இப்படி அசட்டப்ப, நானும் இப்படிதான் இருந்தேன் உங்களை மாதிரி. திரும்பாத ஒரு சிலுவை பாதை, ஒரே இடத்திலிருந்து சிலுவை பாதை செய்கிற கூட்டம் கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமா இருக்குது. ஒரே இடத்துல நின்றுட்டு முதல் ஸ்தலம், 2வது ஸ்தலம், 3வது ஸ்தலம், 4வது ஸ்தலம். வாட் இஸ் த யூஸ்? நான் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் அந்த பங்கில் இருந்த பொழுது அந்த தம்பதியினர், இளம் தம்பதியினர் செய்தவுடன் என்னால் அதை அப்படி செய்வதற்கு மனது கொடுக்கவில்லை. மக்களே, இந்த 2 பேர் வந்தாங்க. ஃபாதர், 4 வருஷமா குழந்தை இல்லை ஃபாதர். என்னுடைய பெரிய குடும்பத்தில் நான் மட்டும் குழந்தை இல்லாம இருக்கிறேன். அந்த பொண்ணு அழுதாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் டாக்டர்லாம் போனீங்களா? எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு ஃபாதர். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் என்னாச்சு? என்ன குறைன்னு தெரியல ஃபாதர், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஃபாதர். சொல்லிட்டல்லா, கடவுள்கிட்ட திரும்ப வா என்று சொன்னேன். அந்த ஆண்டு சொன்னேன், இந்த ஆண்டு நடைபெறுகிற 7 சிலுவை பாதைகளில் தயவு செய்து உன் அசட்டைத்தனத்தை காட்டாதே, உன் ஆர்வத்தை காட்டு, உன் ஜெபத்தை காட்டு, உன் நம்பிக்கையை காட்டு, கடவுளுடைய இரக்கத்தை பெறுவா என்று சொன்னேன். 2 பேரும் நான் கண்ணால் பார்த்தது. அந்த வருடம் 7 சிலுவை பாதைகளில், குறிப்பாக பெரிய சிலுவை பாதை. நீங்களாவது ஃபேனுக்கு அடியில சிலுவை பாதை செஞ்சீங்க. நான் இருந்த பங்கு தளத்துல மொட்டை வெயில தான் நடத்தி விடுவேன். நத்திங் டூயிங். ஒரு நாளாவது உடம்புல வேர்வை வரட்டும், ஒரு நாளாவது அந்த கஷ்டத்தை புரியட்டும் என்று சொல்லி அந்த பெரிய வளாகத்தில் சிலுவை பாதை செய்த பொழுது நான் சொன்னேன், உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு பாரமாக இருந்தால் இந்த முதல் ஸ்தலத்திலிருந்து 14வது ஸ்தலத்தை வரை ஜெபத்தோடு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய இரக்கம், கருணை இறங்கி வருகின்ற நேரம் இந்த 3 மணி என்று சொன்னேன். அந்த 2 தம்பதியினரும் என் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு ஸ்தலத்திலையும், மக்களே, ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் முட்டி போட்டார்கள், எழுந்தார்கள், முட்டி போட்டார்கள், எழுந்தார்கள், முட்டி போட்டார்கள், எழுந்தார்கள். 14வது ஸ்தலம் முடித்தவுடன் மேடைக்கும் பக்கத்திலே வந்தார்கள், என்னிடம் அழுதார்கள், ஜெபித்தார்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் உன் மீது அவருடைய அருள் பார்வையை தந்திருக்கிறார் என்று அண்ணாவுக்கு சொன்ன வார்த்தையை அந்த பெண்மணியிடம் சொன்னேன். சென்றார். அடுத்த ஆண்டு அழகான ஒரு பெண் குழந்தையோடு இன்றைக்கும் சாட்சியாக சிலுவை பாதைக்கு அங்கே இருக்கிறார். சிலுவை பாதை லேசா எடுத்துக்காதீங்க, அதை லேசா எடுத்துக்காதீங்க. அது இயேசுவின் பாதை. விழுந்து எந்திரித்தார் என்றால் விழுந்தார். நம்மள மாதிரி நின்னுகிட்டே விழவில்லை, கீழே விழுந்தார். பாரமான சிலுவை அவர் தோள் மீது கிடந்தது உண்மை. அவருடைய முகமெல்லாம் இரத்தமாய் இருந்தது உண்மை. அவருக்காக அழுவதற்கு பெண்கள் இருந்தார்கள் உண்மை. ஆனால் அழாத கத்தோலிக்க பெண்கள் இங்கு அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களே, உங்களை மட்டும் நான் சொல்லவில்லை, இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் சொல்லுகிறேன், எல்லோரையும் சொல்லுகிறேன். சிலுவை பாதையின் முதல் கேள்வி வெரோனிகா இயேசுவின் உண்மையான முகத்தை கொண்ட துணி உடையவள். இயேசுவின் உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகுங்கள். 1.
இரண்டாவது கேள்வி இன்றைய சடங்கிலிருந்து வருகின்ற கேள்வி. வருடத்தில் 2 முறைதான் நீண்ட வாசகம் வாசிப்போம், நீளமா வாசிப்போம். எப்பெல்லாம் பார்த்துமா, வாய்க்குள்ள இருக்கிற தங்கம் வெளியில விழுந்துடாம வாயவே திறக்காம திருப்பலி பார்த்துட்டு போறவங்க நம்ம தான். சொல்லுங்க, 2 முறை. எப்பெல்லாம்? அடுத்தது பெரிய வள்ளி. ஏன் மக்களே 2 நாள் மட்டும் அப்படி வாசிக்கிறாங்க? ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஃபாதர். நீங்க விட்டீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மல்லாக்க படுப்போம் ஃபாதர். ஏன் 2 முறை வாசிக்கிறோம்? இன்னைக்கு வாஸ்தத ஐயோ, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், திருத்தந்தை பெனடிக்ட் சொல்லுகிறார், அன்னை திரேசா சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார். வெரி குட். இப்ப உள்ள திருத்தந்தை சொன்னது நமக்கு தெரியணும். திருத்தந்தை லியோ போன வாரம் இந்த புனித வாரத்திற்கு முன்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏஞ்சலஸ் டாக் என்று சொல்லுவார்கள், மூவேளை ஜெப செய்தி. வத்திக்கானில் அந்த வளாகத்தில் கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு சிறு பகுதியிலிருந்து காட்சி தந்து திருத்தந்தை அவர்கள் இந்த செய்தியை கொடுப்பார்கள். அதுக்கு பெயர் ஏஞ்சலஸ் டாக், மூவேளை ஜெப செய்தி. போன வாரம் புதன்கிழமை திருத்தந்தை லியோ சொன்ன வார்த்தை உண்மையிலேயே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. அவர் சொன்னார், மை டியர் பீப்பிள், என் அன்பார்ந்த கேத்தலிக்ஸ், என்னுடைய கத்தோலிக்க மக்களே, ஹோலி வீக் இஸ் நாட் மெமோரியல். It is not a memorial but representation of what happened to Jesus. இந்த புனித வாரம் என்பது நினைவு கொண்டாட்டம் அல்ல, அது நினைவு கொண்டாட்டம் அல்ல. மாறாக இயேசு என்னென்ன வாழ்ந்தாரோ அதை ஒன்று விடாமல் கெதரோன் ஓடைக்கு சென்றார், வாசிக்கப்பட்டது. அங்கே யூதாசு சென்றார், வாசிக்கப்பட்டது. முத்தமிட்டார், வாசிக்கப்பட்டது. அவருடைய கைகளில் ஆணி அடைத்தார்கள், வாசிக்கப்பட்டது. Every word should be represented. ஒவ்வொரு வார்த்தையும் மறுபடியும் அப்படியே கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்படுவது அதை அப்படியே வாழ்வாக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை லியோ சொன்னார். பாருங்க, இரண்டாவதும் அதேதான். வெரோனிகாவும் சொல்வது உண்மையான இயேசுவின் வாழ்க்கையை உங்கள் முகத்திலே வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தா தான் கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா தயவு செய்து எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க வழிபாட்டுக்கு வர வேணாம் மக்களே, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வர வேணாம். வந்துட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏனாடா இது எப்படா முடியும், ஏன்டா நடக்குது, ஏன்டா இது இங்க வந்தோம், இல்லட வீட்டுல டார்ச்சர் வேணாம். பி அட் ஹோம் சேஃப். இங்கே வந்தால் இங்கே ஒருவர் எனக்காக மரித்தார், இங்கே வந்தால் இங்கே எனக்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட போது ரத்தம் தெளித்தது. அதை உணரணும். உணர்ச்சி இல்லாத கிறிஸ்தவம் செத்த கிறிஸ்தவம். உங்க கையில் அடிச்சு பாப்போமே, பாப்போமா? என் கையில் அடிச்சு பாப்போமா? அதுக்கு சரிம்பீங்க. உங்க கையில் அடிச்சு பாப்போமா? காலில் அடிச்சு பாப்போமா? அப்ப சொல்லுவீங்க ஐயோ வலிக்குதே. ஆனால் அந்த வழியை தாங்கிக் கொண்டு எனக்காக ஒவ்வொரு இடமாக நடந்து நகர்ந்து ஊர்ந்து, நல்லா யோசித்து பாருங்க, மொட்டை வெயில்ல அந்த மண் தரையில அவர் விழும்போது அந்த ரத்தமும் சதையும் அந்த மண்ணோடு மண்ணாக உருண்டு பிறண்டு எழுந்த பொழுது இந்த ஆண்டவர், என் ஆண்டவர் எந்த வேதனைப்பட்டிருப்பாரோ அந்த வேதனை ஒரு துளி கூட பெறவில்லை என்றால் கிறிஸ்தவம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த உணர்வு வேண்டும். You need that feeling. ஆனால் என் ஆண்டவருக்கு அந்த உணர்வில்லாத இளைஞர்கள், இளம்பெண்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு அவசியமில்லை. நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் மக்கள். உணர்வோடு வாழ்பவர்களே இவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த மக்களே, எதுக்கு இந்த சிலுவை பாதை ஃபாதர்? எதுக்கு இந்த பெரிய வெள்ளி? ஏன் ஃபாதர், நீங்க யாரு ஃபாதர் எங்களுக்கு சொல்றதுக்கு? நாங்க நூற்றாண்டுகளா இந்த அந்தோனியார் ஆலயத்துல இந்த ஏர்போர்ட்ல இப்படிதான் இருக்கிறோம் ஃபாதர். வாட் இஸ் தி யூஸ்? வாட் இஸ் தி யூஸ்? அன்பார்ந்தவர்களே, சிலுவை பாதையும் பெரிய வெள்ளியும் பெரிய பெரிய காரியங்களை புனிதர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு புனிதர் வாழ்க்கையை சொல்லுகிறேன். பிலோமினா அம்மாள் மைசூருக்கு போயிருப்பீங்க.
அங்க ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. 200 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம், பிலோமினா சர்ச். இந்த பிலோமினா வரலாறை வாசித்து பாருங்கள். இவங்கெல்லாம் புனிதர்கள் மக்களே. இவங்கெல்லாம் சும்மா வாழல. வாழும்போது தங்களுடைய வாழ்க்கையை சும்மா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இவரெல்லாம் பணக்கார குடும்பம், நல்லா வாழ்ந்திருக்கலாம். வாழ்ந்திருந்தா பெரிய பெரிய தூக்கி சாப்பிட்டு போயிடுற குடும்பம். அது எனக்கு தேவையில்ல. இந்த ஒற்ற வார்த்தை, இயேசு என்ற வார்த்தை இழுத்தது. தன் தலையில் உள்ள முடியை இழந்தார், கோடி அற்புதராக உயர்த்தப்பட்டார். எவ்வளவு பெரிய வாழ்க்கை! சும்மா போய் தொடுறது தான் நமக்கு பெருசா தெரியுது. மேல இருந்து கீழே வர ஒரு இழு, அது அவருக்கு தேவையில்லை. அது அவர் விரும்பவே மாட்டார். அவர் விரும்புவது, நான் அந்த இயேசுவால் ஈர்க்கப்பட்டேன், நீ எந்த இயேசுவால் ஈர்க்கப்படுகிறாய் என்ற கேள்வி கேட்பார். If your religious life does not touch your life, don't be a religious என்று எனக்கு அடிக்கடி என்னுடைய நாவிஸ் மாஸ்டர் சொல்லுவார். உன்னுடைய துறவற வாழ்வு உன்னை தொடவில்லை என்றால் துறவரத்தில் இருக்காத. What is the use? அதுக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய குருத்துவ வாழ்வு என்னை தொடவில்லை என்றால் குருவாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுதான் எல்லாருக்கும். பிலோமினா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். இவருடைய வயது 13. இவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்ட அந்த அரசனுடைய பெயர் டயோக்ளீசின். வயது ஏறத்தாழ 45க்கு மேல். எப்படியாவது பிலோமினாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது பிலோமினா சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் என்னால் என் உடலை உமக்கு தர முடியாது, ஏனெனில் என் உடல் ஏற்கனவே இயேசுவுக்கு சொந்தமானது என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பார்த்து மெதுவா தட்டுங்க, மெதுவா தட்டுங்க. ஆமா, மெதுவா தட்டுங்க. ஏன்னா அதான் சொல்றேன்ல, நான் ஏன் கோபத்தோட சொல்றேன் அப்படின்னா இதுதான் மக்களே. ஏன் கோபத்தோட சொல்றேன்னா, நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னே தெரிய மாட்டேங்குது. பிலோமினா சொன்னார், என் உடலும் என் உயிரும் என் ஆண்டவருக்கே சொந்தம், யாருக்கும் தர மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? அவரை தண்டிப்பதற்காக நீங்க உங்க கூகுள்ல பிலோமினா என்று அடித்து பாருங்கள். 2 நங்கூரம் கையில வச்சிருப்பார், 2 அம்புகள் கையில வச்சிருப்பார். அந்த 2 நங்கூரத்தை வச்சு முதல்ல அந்த அரசன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தலைக்கு முக்குகிற அளவிற்கு தண்ணி உள்ள குளத்திற்குள் அவரை தள்ளி, இந்த பக்கத்தில் ஒரு நங்கூரம், இந்த பக்கத்தில் ஒரு நங்கூரத்தை போட்டு பிலோமினாவை 2 நாட்கள் தண்ணீருக்குள் மூழ்கடித்தார். 2 நாட்கள் கடந்தது. செத்து விட்டார் என்று சொல்லி படை வீரர்களை அனுப்பி பிலோமினாவை தூக்கி பார்க்கிறார்கள். அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார், தூக்குகின்ற பொழுது செந்தாமரையில் மலர்ந்த முகமாய் அந்த பிலோமினா தண்ணீருக்குள் இருந்து முகமலர்ச்சியோடு வெளியில் வந்தார் என்று எழுதியிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவதாக, பிலோமினாவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று மரத்தில் செபஸ்தியாரை போல கட்டி வைத்து அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார்கள். அம்பை எய்திய மனிதன் முதல் அம்பை விடுகிறான். அந்த அம்பு அவருக்குள் பக்கத்தில் செல்வதற்கு முன்பாக திரும்ப வந்து எய்த மனிதனையே குத்தி அவன் கீழே விழுகிறான். உடனடியாக அம்பு எய்து வைந்த எல்லாவனும் ஓடி விடுகிறான். இது இரண்டாவது. மூன்றாவதாக அந்த அரசன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீ அம்புகளுக்கும் தப்பி விட்டு விட்டாய், நங்கூரத்திற்கும் தப்பி விட்டாய், கடைசியாக உனக்கு ஒரு தண்டனை தருகிறேன். இதோ நீ எனக்கு தராத இந்த உடலை இந்த உலகமே இந்த மனிதர்களை பார்க்கும் வண்ணம் இன்னும் 2 நாட்களில் என் அரசவைக்கு உன்னை இழுத்துச் சென்று இங்கு இருக்கிற ஆண்களுடைய காம இச்சைக்கு, உடல் இச்சைக்கு உன் உடலை நான் தரப்போகிறேன், உன்னை நிர்வாணப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அந்த டயோக்ளீசின் அரசன் சொல்லுகிறார். பிலோமினா 2 நாட்கள் செபிக்கிறார், ஆண்டவரே, என் கடவுளே, என் அரசரே, என் எல்லாமுமே இந்த உடல் உமக்கானது, உமக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த அரசனுடைய கடுமையான வார்த்தைகளால் இந்த உடலை இந்த காம இச்சை கொண்ட ஆண்கள் இளைஞர்கள் பார்த்தால் உமக்கு நான் கொடுத்த கொடை வீணாகி போகிவிடும் என்று 2 நாட்கள் ஜெபித்தார். மக்களே, ஜெபித்தார். 2 நாட்கள் முடிந்தது. அவரை இழுத்து வந்து அந்த அரசவை நிறுத்த அந்த ஊரில் இருக்கிற அத்துணை ஆண்களும் ஆசையோடு காம இச்சையோடு பிலோமினா உடலை பார்க்க ஆசைப்பட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 4 படை வீரர்கள் பிலோமினா அணிந்திருந்த அந்த உடையை
இழுத்து கிழிக்க 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 பிலோமினம்மா வானத்தை நோக்கி ஜெபிக்கிறார். நாம் திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தில் ஸ்தேவானை கல்லால் எறிந்த பொழுது அவர் வானத்தை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவருடைய ஆவி அவர் மீது இறங்கியது என்பது போல இங்கே பிலோமினம்மா வானத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தி ஜெபித்தார் ஜெபித்தார் ஜெபித்தார். அந்த 4 படை வீரர்களுக்கும் பிலோமினம்மாவுக்கும் இடையில் இரத்த கோட்டையாக வானத்தில் இருந்த இயேசுவின் சிலுவையிலிருந்து அவருடைய வலது கரத்தில் இடது கரத்தில் கால்களில் விலாவிலிருந்து வடிந்தோடிய இரத்தம் அந்த படை வீரர்களுக்கும் பிலோமினம்மாவுக்கும் நடுவில் இரத்த கோட்டையாக சூழ்ந்து பிலோமினம்மாவை உடலை ஆண்டவர் காத்தார். இரத்த கோட்டையாக. அதனுடைய வரலாற்று பின்னணிதான் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இரத்த கோட்டை. அன்பார்ந்தவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருடமாவது விட்டுருங்க, அடுத்த வருடம் நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்தவங்களுக்கு தெரியும். அந்த இடமாற்ற பவனி முடிந்தவுடன் ஒரு ஜெபம் சொன்னேன். இந்த 3 நாள் ஒரு கருத்தை வைங்க. நம்புபவர்களுக்கு எல்லாம் கூடும். யார் சொன்னா? நம்புபவர்களுக்கு யார் சொன்னா? இயேசு சொன்னார். சத்தமா சொல்லுங்கக்கா, இயேசு சொன்னார். நம்புகிறவர்களுக்கு தான் நடக்குமே ஒழிய இங்க உட்கார்ந்துட்டு போறவர்களுக்கு ஒன்றும் நடக்காது. இது நான் எல்லாருக்கும் சொல்றேன். தயவு செய்து என்னைய ஐயோ இந்த ஃபாதர் என்னடா நம்மளை பார்த்து சொல்றேன், இல்ல இல்ல, நான் அந்த வீடியோ எடுக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்றேன். நம்புபவர்களுக்கு என் ஆண்டவர் இதிலே தீர்ப்பிடப்பட்டார், அதிலே கீழே விழுந்தார், இரத்தமாய் 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 அவர் இந்த இடத்தை சுற்றி வந்தார் என்று நம்புபவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கை விடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்கள். அந்த நம்பிக்கையோடு இருந்த பிலோமினம்மாவை ஆண்டவர் இரத்த கோட்டையாக பாதுகாத்தார். கடைசியாக ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். ஃபாதர், அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மக்கள் தான் 2 காதுகளை நன்றாக பயன்படுத்துபவர்கள். எதுக்கு இப்படி கேட்பாக? ஆமா, வேகமா விட்டுட்டு போயிரும். வெரோனிகா எத்தனை மொழிகள் கொண்ட பெயரு? என்னெல்லாம்? லத்தீன். வெரி குட், வெரி குட். திருத்தந்தை லியோ என்ன சொன்னாரு? புனித வாரம் என்பது நினைவு கொண்டாட்டம் அல்ல, இயேசுவின் வாழ்க்கையை அப்படியே வாழ்வது. இன்னொரு புனிதர் சொன்ன, என்ன புனிதர் பேரு? என்ன பேரு? தயவு செய்து சிஸ்டர்ஸ்க்கும் சொல்றேன், ஜாமியார்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஒரு 50 புனிதர் பேராவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க விண்ணக பாதைக்கு போகும்போது வேற புனிதர் நிற்க போறாரு, மாட்ட போறீங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் யூட்டன் தான், அப்படியே ஓடு நரகத்துக்கும் விரட்டி விட போறார். பிலோமினம்மாள். அன்பார்ந்தவர்களே, இயேசு சிலுவையிலிருந்து மொத்தம் எத்தனை வார்த்தைகள் பேசினாரு? எத்தனை வார்த்தைகள்? அப்பாடா, எத்தனை வார்த்தை? ஆமாங்க, நான் அப்படியே சொல்றேன், சும்மா அப்படி கேட்டு வச்சுக்கோங்க, சரியா? லூக்கா 23:34, தந்தையே இவர்களை மன்னியும். வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். லூக்கா 23:43, இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். வேர்ட் ஆஃப் சால்வேஷன். யோவான் 19:26-27, இதோ உன் தாய், இதோ உன் மகன். வேர்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அடுத்ததாக மத்தேயு 27:46, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. வேர்ட் ஆஃப் அபண்டன்மென்ட். வேர்ட் ஆஃப் அபண்டன்மென்ட். அடுத்தது 5வது வார்த்தை யோவான் நற்செய்தி 19:28, தாகமாய் இருக்கிறேன். வேர்ட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். 6வது வார்த்தை யோவான் 19:30, எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. வேர்ட் ஆஃப் ட்ரையம்ஃப். கடைசி வார்த்தை என்ன மக்களே? தந்தையே. லூக்கா நற்செய்தி 23:46, தந்தையே உன் கைகளில். என் குருப்பட்டத்தினுடைய வார்த்தையை தான், தந்தையே உன் கைகளில், தந்தையே உன் கைகளில். இந்த 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை தாகமாய்
இருக்கிறேன். a special word of Jesus என்று சொல்லுவார்கள். ஏன் சொல்லவா? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தாகமா இருக்கிறேன். விவிலிய அறிஞர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை அந்த நேரத்தில் அப்போது இயேசுவுக்கு இருந்த உணர்வை சுட்டி காட்டுவதாய் இருக்கிறது. தமிழ் மற்ற மொழிகளில் 2 வார்த்தை இருக்கும். நான் தாகமாய் இருக்கிறேன், ஐ thirst. ஆனா கிரேக்கத்தில் ஒரே வார்த்தை தான், டிப்சா, டிப்சாவ். கிரேக்கத்தில் டிப்சாவ் அப்படி என்றால் thirst. இயேசு எதன் மீது தாகமாய் இருந்தார்? யார் மீது தாகமாய் இருந்தார்? எதற்காக தாகமாய் இருந்தார்? தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்க ஒரு வார்த்தை வட்டமா போட்டிருக்கலாம். அது என்ன வார்த்தை? போதுமா? எந்த கோயிலுக்கு போனாலும் தான் 2 கையை விரிச்சிடுறீங்களே, நடக்குதா இல்லையா? வேளாங்கண்ணிக்கு போனாலும் 2 கை, பூண்டிக்கு போனாலும் 2 கை. அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஏர்போர்ட் அந்தோனியார்ட்ட வந்தாலும் நமக்கு தான் பத்தாத, நமக்கு தான் பத்தாத. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது. உண்மையா இல்லையா மக்களே? எனக்கு போதும் சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். ஃபாதர், எனக்கு இருக்கிற காசு பணம் எல்லாம் போதும் ஃபாதர். நான் நம்பவே மாட்டேன். சப்போஸ் இயேசு ஆண்டவர் திடீர்னு இப்போ ஒரு 5 கோடி பணத்தை கட்டுக்கட்டா தூக்கி போட்டார்னா நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டா இருப்பீங்க. மண்டைய உடைச்சாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம்? எடுத்துருவோம். ஆமா, என்ன பண்றது? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த தாகமா இருக்கிறேன் சம வார்த்தைங்க. இயேசு யார் மீதும் தாகமா இல்லை, எந்த பொருள் மீதும் தாகமா இல்லை, யாரை பற்றியும் அவர் தாகமாய் இல்லை. அவர் தாகமாய் இருந்தது அவர் சிலுவையின் மீது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசு தான் சுமந்த சிலுவை மீது தாகமாய் இருந்தார். இப்ப எல்லாரும் சிலுவை அடையாளம் போடுங்க. தந்தை, மகன் எங்க? மகன், அடுத்தது தூய ஆவியார். மறுபடியும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? அழகா திருத்தூதர் பணிகள் 27 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நாளைக்கு எதுவுமே கிடையாது, தெரியும் தானே? நாளைக்கு உங்க பக்தி பலமா மறுபடியும் கோயில் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆர்வ கோளாறுகள்லாம் நிறைய உண்டு. நாளைக்கு வந்து கோயில்ல நாளைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு நைட்டு நடைபெறுகிற திருவிழிப்பு உயிர்ப்பு பெருவிழாவுக்கு உற்சாகமா வாங்க. சரியா? ஓகே. இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் திருத்தூதர் பணிகள் 27 நமக்கு நிறைய கருத்துக்களை தருது. திருத்தூதர் பணிகள் 27. இந்த தந்தை மேல வைக்கிற பாத்தீங்களா நெற்றி, அது யாரை குறிக்குது என்பதற்கு 14வது வசனம் சொல்லுது. வாசிங்கம்மா. சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்னும் பேய் காற்று வீச தொடங்கியது. அவ்வளவுதான், போதுமா? போதும். என்ன வீசுச்சு? வாடை கொண்டல் என்ற பேய் காற்று. என்ன காற்று? பேய் காற்று. ஆமாங்க. இந்த உச்சி தலை இருக்கு பாத்தீங்களா, இது எப்ப பார்த்தாலும் நமக்கு ஆக்குப்பைடா நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கவங்க யார் தெரியுமா? பேய் காற்று. காற்று உள்ள இருந்து வெளியில வீசுமா, வெளியில இருந்து உள்ள வீசுமா? வெளியில இருந்து. எக்ஸாக்ட்லி. இந்த மண்டைய வாழ்க்கையில மண்டைய போட்டு உடைக்கிறவங்க யார் தெரியுமா? வெளியிலிருந்து வந்த உறவுகள் தான். வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு, கரெக்டா? அது ரெண்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும். திடீர்னு உள்ள போய், ஏன் என்னடி உங்க மாமியார் உன்னைய பத்தி இப்படி சொல்றா, முடிஞ்சு போச்சு அவன் இந்த பொண்ணு. வெளியிலிருந்து வருவதுதான் முதல் துன்பம், கரெக்டா? இப்போ உங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிடிக்காதவர் வந்தா எங்க அடிப்பீங்க? ஐயோ வருது பாருங்க சொல்லுவீங்களா இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஐயோ வருது பாரு, என்னத்தை குழப்பி விட்டு போகுதோ, என் புள்ள நல்லா இருந்த புள்ளைய இவ வந்து என் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட்டா, இங்க அடிச்சுக்குவோம் தலை. ரெண்டாவது எங்க வைக்கிறோம்? இங்க வைக்கிறோம். சரியா? இப்ப 17வது வசனத்தை வாசிங்கம்மா. கப்பல் புதை மணலில் விழுந்து விடாதபடி. கப்பல் எங்க மூழ்கி விடாதபடி? புதை மணல் வெளியில இருக்குமா உள்ள இருக்குமா? உள்ள. உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம குடும்பத்துல. நம்ம குடும்பம் தான் நமக்கு தொந்தரவு, கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது எங்க இருக்கும்? பயத்தோட ஒட்டிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? இப்ப நீங்க எதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரை வேலை செய்றீங்க? குடும்பத்துக்காக,
கரெக்டா? என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், இது உங்களை விட்டு போகவே போகாது. ரெண்டாவது குடும்பம். குட். ஒன்னு உறவுகள், ரெண்டாவது குடும்பம், மூணாவது எங்க வைக்கிறோம்? இடது புறத்துல. இப்ப வாசிங்க அம்மா. பாறையில் எங்காவது மோதி விடுமோ என. பாறையில் எங்காவது மோதி விடுவோமோ. பாறைன்னா என்ன தெரியுமா? நம்ம தான். இப்ப ஒரு வீடு கட்டுறீங்க, கீழே என்ன போடுவோம்? அஸ்திவாரம், பேஸ்மெண்ட். ஏப்பா இங்கிலீஷ் வேற, அப்புறம் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், புரியாது சொல்லிவிட்டேன். பேஸ்மெண்ட்டும், பேஸ்மெண்ட்ல முதல்ல என்ன போடுவோம்? பாறை. இப்பதான் பில்லர் போடுறீங்க, அந்த காலத்துல எப்படி கட்டுவோம்? கல்லு போட்டு அதை மிதிச்சு அடிச்சு தான் கட்டுவோம். அப்போ மூணாவது பாறை என்பது நான் தாங்க. பல நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைகளே உங்களுக்கு தொந்தரவா இருக்குதா இல்லையா? அது 10 வயசு வரை கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுவோம், நல்லா தங்கம் ராசா. 13 வயசுக்கு அப்புறம் சனிய வந்து உட்கார்ல. சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? உண்மை அதுதான். மூணாவது நீங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க தான் உங்களுக்கு துன்பம். நடக்குதா இல்லையா மக்களே? ஏங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்தா நான் அவங்கள சொல்லல, பேசிக்கா நம்ம பேசுறோம். ஒன்று இவங்க யாரு? உறவுகள். சத்தமா. ரெண்டாவது யாரு? மூணாவது யாரு? அப்புறம் நாலாவது பாருங்களேன், வாசிங்கம்மா. கதிரவனோ விண்மீன்களோ, கதிரவனோ விண்மீனோ பல நாட்களாய் தென்படவில்லை. பல நாட்கள் தென்படவில்லை. வாசிங்க. பல நாட்களாக கப்பலில் இருந்தோர் ஏதும் உண்ணாமல் இருந்தனர். அவ்வளவுதாங்க. நாலாவது என்ன தெரியுமா? நாலாவது நம்ம மொத்த வாழ்க்கையும் இருட்டா போயிரும். அதனாலதான் நீங்க நல்லா யோசிங்க. தந்தை, மகன், தூயாவியார் பெயர் இங்க வைக்கிறோம் பாத்தீங்களா? இங்க வைக்கிறதுக்கு ஆக்சுவலா கஷ்டமா இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஈஸியா செய்ய முடியாது. இது ஈஸி, 1 2 3 இது ஈஸி. இது கொஞ்சம் ஆக்சுவலா யூ ஸ்ட்ரெயின் லிட்டில், இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏங்க ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது யாரு? நம்ம தான். நம்ம என்ன ஏன் சேர்த்துக்கிறீங்க? நீங்க தான் உங்களுக்கு துன்பம் இருக்குதா? நல்லா குடிச்சாருன்னா அவருக்கு துன்பமா இல்லையா? எப்போ அதை ரியலைஸ் பண்ணுவார் தெரியுமா? மண்டையை போடும்போது தான் ரியலைஸ் பண்ணுவார். அது வரைக்கும் தலைவர் தான் அப்படி இருப்பார். இப்ப பாருங்க, தந்தை என்னது? மகன், கரெக்டா? தூய ஆவியார் பிள்ளைகள், கரெக்டா? அடுத்தது நம்ம. இப்ப இந்த நாளையும் இந்த சிலுவையை சரியா வைக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு 4 நங்கூரங்களை தருகிறார். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கைதட்டி, நல்லா கைதட்டி. 4 நங்கூரங்களை தர்றாரு. அதை சொல்லி முடிச்சிடுற. 4 நங்கூரங்கள். இந்த புனித வெள்ளி அன்று இந்த 4 நங்கூரங்களை உங்கள் வாழ்க்கையின் ஆழத்திற்குள் போடுங்கள். எப்படி இயேசு பேதுருட்ட சொன்னாரோ ஆழத்திற்குள், அதே போல இந்த 4 நங்கூரங்களை ஆழத்திற்குள்ள போடுங்க மக்களே. நம்பர் 1 வாசிங்கம்மா. ஆகவே நண்பர்களே மன உறுதியுடன் இருங்கள். 25வது வசனம். ஆகவே நண்பர்களே மன உறுதியுடன் இருங்கள். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். 27 25வது வசனம். நம்பிக்கை. எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? கை தூக்குங்க. அடைய, இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கே கோயிலுக்கு வந்துட்டு நம்பிடுவாரு. நான் மறுபடியும் சொல்றேன், அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதுல பாதி பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? சதமா சொல்லுங்க. அவங்களாம் எங்க போயிருவாங்க? எங்கேயோ போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? எங்கேயோ போயிருவாங்க. மறுபடியும் எப்ப வருவாங்க? தாவீது மகனுக்கு ஓசா. இதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வருவாங்க. எப்போ? இல்லங்க, விபூதி புதன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. நான் வச்ச விபூதி புதன் திருவிழாவில் நான் பட்ட பாட உலகத்துக்காக சொல்றேன், இந்த வீடியோ வழியாக சொல்றேன். திருப்பலியில நீங்க 2 தடவை பீடத்துக்கு முன்னாடி வருவீங்க. யூசுவலா 1 தடவை வருவீங்க. எதுக்கு? நற்கர்ண வாங்க, கரெக்டா? விபூதி புதன் மட்டும் எத்தனை தடவை வருவீங்க? 2 தடவை. நான் அதான் எனக்கு முதல் விபூதி புதன் சாமியார் ஆகி வரிசையா வந்தாங்க. விபூதி புதன் உங்க நெற்றியில வைக்கும் பொழுது ஃபாதர் என்ன சொல்லுவாரு? மனிதனே மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே
திரும்புவாய். கரெக்டா? நான் இப்படியே எல்லாருக்கும் மனிதனே மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மனிதனே மண்ணாக இருக்கு, இப்படி வரிசையா வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா ஆர்வத்துல ஆமேன்னு சொல்லி நாக்க நீட்டிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் போல அள்ளி வாய்க்குள்ள போட்டுவிட்டேன். ஆமாங்க, வாய்க்குள்ள போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே சண்டை. அந்த அம்மா என்கிட்ட கேக்குது, ஏன் ஃபாதர் உங்களுக்கு மண்டையில அறிவே இல்லையா அப்படின்ட்டு. ஏமா இப்படி திட்டுற அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது. நான் சொன்னேன், ஏமா நீங்க எதுக்குமா நாக்க நீட்டின அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் பழக்க தோஷத்துல நீட்டிவிட்டேன் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நானும் பழக்க தோஷத்துல என்ன பண்ணிட்டேன், அள்ளி போட்டேன். கரெக்ட் தானங்க? அதுக்கு இது என்னவாயிடுச்சு, இப்படி தாங்க நம்ம கிறிஸ்தவம். இப்ப புரியுதா? கரெக்டா? அப்படியே வர்றது, என்ன நடக்குன்னே தெரியாது. என்னடா சுத்தி சுத்தி போறாங்க இவங்க எல்லாருமே புனித வார கிறிஸ்தவர்கள். சரியா? இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, இங்க பக்கத்துல இருக்கலாம் பாத்துக்கோங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, கங்க்ராச்சுலேஷன் புனித வார கிறிஸ்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்க வரவே கூடாது. அவங்க வராதனால இங்க ஒண்ணும் இழந்து போறது இல்லை. கரெக்டா? திருத்தந்தை லியோ கஷ்டப்பட போறாரா? நம்ம ஆயர் கஷ்டப்பட போறாரா? பங்கு சாமியார் வேணா கஷ்டப்படுவார். என் பிள்ளைங்களை இப்படி சொல்றீங்களா ஃபாதர்? இல்ல மக்களே, ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களா இருங்க. பாருங்க, நேத்து சபைக்கு போறவன் என்ன ஆர்வத்தோட பைபிளை தூக்கிட்டு போய் பாடி துதிச்சு மகிழ்ந்து வந்துட்டு நம்மள மாத்துறாங்க. நடக்குதா இல்லையா? நீங்க எத்தனை பேரை மாத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க பிள்ளையிலே மாத்த முடியலையே. கரெக்டா? 4 சாத்த முடியலையே. ஆனா பாருங்க, 2 நாள் சபைக்கு போயிட்டு 20 பேரை கூட்டிட்டு போயிருவான். எங்க இருந்து? நம்ம கூட்டத்தில இருந்து. அந்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? கோயிலுக்கே வராத கூட்டம். நான் மக்களே, இது சிரிப்புக்காக சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்க. 4 நங்கூரங்களில் முதல் நங்கூரம் நம்பிக்கை. இங்க வைங்க, நெத்தியில வைக்கணும். என்ன வைக்கணும்? நம்பிக்கையை வைங்க. இந்த நெத்தியில எப்பவும் என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். இப்ப மறுபடி கை தூக்குங்க. எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? கை தூக்குங்க பாப்போம். அடே அப்பா, கை கீழே போடுங்க. மத்தேயு 17:20 ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து நகர்ந்து போனா அது என்ன செஞ்சிடும்? ஆமாங்க. அதே மாதிரி லூக்கா 17:6 இயேசு சொல்றாரு, நீங்கள் கடுகளவு நம்பிக்கையோடு இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து நடு கடல்ல போய் நில்லுனா அது என்ன செய்யும்? அப்ப இயேசு மறுபடி மார்க் 9:23 சொல்றாரு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் எல்லாம் நடக்கும். கடைசியா சொல்றார் மத்தேயு 21:22, நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கை தட்டுங்க மக்களே, நல்லா கை தட்டுங்க. அப்ப நம்பிக்கையோட இயேசு கிட்ட எதை கேட்டாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? செஞ்சிருவாருங்க. நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அட சத்தமா சொல்லுங்களே, நம்புறீங்களா இல்லையா? பாப்பா நம்புறீங்களா? நம்புகிறோம். இப்ப மறுபடியும் கை தூக்குங்க. எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? வெரி குட். கை கீழே போட்டு. அப்ப நம்பிக்கையை நெத்தியில வைங்க மக்களே. அது நங்கூரமா அங்க இருக்கட்டும். உங்களை ஆண்டவர் கை விடவே மாட்டார். 1. 2வது என்னது? என்ன உறவு? குடும்பம். சரியா? 2வது வாசிங்கம்மா 2வது வசனத்தை. என் மேல் உரிமை உடையவரும் 23வது வசனம் 27 23 வாசிங்க. என் மேல் உரிமை உடையவரும் நான் வழிபடுவோருமான கடவுளின் தூதர் நேற்று என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதே. அப்படியே போதும். எப்ப வந்தாரு தூதர்? எப்ப வந்தாரு? நைட். நல்லா கவனிங்க. வான தூதர், கடவுளுடைய தூதர் நைட்டு வந்தாருன்னா பவுல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா பாருங்க, திருத்தூதர் பணிகள்ல ஜெயிலுக்குள்ள போடும் போதெல்லாம் காலையில அவங்க எங்க இருப்பாங்க? வெளியில இருப்பாங்க. கரெக்டா? அந்த வீரர்கள் கேட்பாங்க, யோ உன்னை நேத்து ஜெயிலுக்குள்ள போட எப்படியா வெளியில வந்த? வானதூதர் வந்து திறந்து விட்டார் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. இயேசு எவ்வளவு நேரம் ஜெபிச்சாரு? இரவெல்லாம் ஜெபிச்சாரு. இயேசு எப்படி ஜெபிச்சாரு? ஆமா, இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபம். 2வது உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? அதுதான் 2வது. இப்ப புரியுதா புரியலையா? 2வது குடும்பத்துக்காக என்ன செய்யணும்? அப்ப உறவுகள் மீது நம்பிக்கை, குடும்பத்திற்காக ஜெபம். கரெக்டா? இப்ப 3வது பாருங்க, வாசிங்கம்மா.
ஏனெனில் உங்களுள் எவர் தலையிலிருந்தும் ஒரு முடி கூட விழாது என்றார். ஆண்டவருக்கு ஒரு கை தட்டுங்களேன். இன்னைக்கு பாருங்களேன் ஒரு வார்த்தையை, உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. ஏன்னா மத்தேயு 10:30 ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் தலைமுடி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்ணப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இறை வார்த்தை ஒருபோதும் சொன்னதை தவறவே தவறாது. எசாயா புத்தகம் 55:8 ஆண்டவர் சொல்லுவார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் எதற்காக அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்ப வரவே. பியூட்டிஃபுல். இறை வார்த்தை மூணாவது. அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் மக்களே? ரொம்ப முக்கியம். அது இல்லாம இவ ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, கல்லறையில அடக்கம் செஞ்ச பின்னாடி இவர் படிச்ச படிப்பை எழுதுவீங்களா இல்ல இறை வார்த்தை எழுதுவீங்களா? இப்ப புரிஞ்சா? அங்க போய் மிஸ்ஸஸ் ராணி எம்ஏ எம்எட் எம்எஸ்சி பிஎட், ஏன்னா அது என்னவா போகுது? மண்ணோட மண்ணதான் போகுது. என்ன கண்ணு? அவ்வளவுதான் கண்ணு. உண்மை. மூணாவது, உங்க பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கொடுங்க. இன்றிலிருந்தாவது தயவு செய்து. நம்ம தான் இறை வார்த்தையை கொடுக்கலையே. இல்ல அந்தோதயாவை சேர்க்கவா இல்ல இந்த ஸ்கூல்ல சேருங்க, தப்புன்னு சொல்லல. எத்தனை பெற்றோர்கள் அட்லீஸ்ட் 10 இறை வார்த்தை மனப்பாடம் சொல்ல செய்றீங்க? ஒரு மாசத்துக்கு 5 இறை வார்த்தை. எத்தனை பெற்றோர்கள்? இறை வார்த்தை இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. கடைசியா வாசிங்கம்மா, முடிச்சிருவோம். பவுல் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு அனைவர் முன்னிலையிலும் உண்ணத் தொடங்கினார். இது என்ன நங்கூரம் சொல்லுங்க பாப்போம்? அப்பத்தை எடுத்து பிட்டு என்ன நங்கூரம்? திருப்பலி. நம்ம அடிக்கடி எதுல பங்கேற்கணும்? திருப்பலி. புரியுதா உங்களுக்கு மக்களே? பூசை பலி போல் பாக்கிய செல்வம் உலகில் இல்லையே. உட்கார்ந்து இருக்கிறதுலாம் நான் பாடிக்கிட்டு இருக்க. அவங்க இந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? அப்ப பாட வேண்டியதானே, என் கூட பாடுங்க. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் உலகில் இல்லையே, இந்த புவி நிரம்ப பொன் தந்தாலும் அந்த பலிக்கு ஈடில்லையே. செம்ம வார்த்தை. திருப்பலி. திருப்பலி இல்லாத கிறிஸ்தவர்கள் தயவு செய்து நீங்க வரவே வேணாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பலி. 4வது நங்கூரம் திருப்பலி. இப்ப சொல்லுங்க, தந்தை, அடுத்தது வெரி குட். இப்ப நம்ம கற்றுக்கொண்டது முதல்ல யாரு? உறவு. 2வது, 3வது, 4வது. இப்ப 4 நங்கூரம் சொல்லுங்க. நம்பிக்கை, ஜெபம், அவ்வளவு. மீண்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த 4ஐயும் ஸ்ட்ராங்கா பலப்படுத்த உங்கள் கண் முன்பாக இருப்பது இயேசுவின் சிலுவை. ஆமென்.